மாணவ செல்வங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நாம் 10th மேக்ஸில் ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வில் கேட்ட 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இப்போ யூனிட் 4ல் வடிவியல் பாடத்தில் முக்கியமாக 3 தேற்றங்கள் இருக்குங்க. அந்த 3 தேற்றங்களில் ஏற்கனவே 2 தேற்றம் பார்த்தாச்சு. இப்போ தேற்றம் 3 பார்க்க போகிறோம். இந்த 3 தேற்றங்களை நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக 5 மார்க் உறுதிங்க. அதனால் இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துட்டு ஒரு தடவை எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்க. தேற்றம் 3, கோண இருசமவெட்டி தேற்றம். இந்த நேம்லேயே இருக்குது பாருங்களேன். கோணத்தை இரு சம பாகங்களாக வெட்டி அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால தான் இது கோண இரு சமவெட்டி தேற்றம் சொல்கிறாங்க. வாங்க கூட்டுற பார்க்கலாம். ஒரு முக்கோணங்கிறது இங்கே ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கோணத்தின் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், முக்கோணத்துக்கு எத்தனை கோணங்கள் இருக்குது? 3 கோணங்கள் இருக்கா? இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். அப்போ ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் ஏதாவது ஒரு கோணத்தை எடுத்துக்கலாமா? இங்கே நம்ம ஏங்கிற கோணத்தை எடுத்துக்கிறோம். ஏங்கிற கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டி உட்புறமாக இந்த கோணத்தை 2 பாகங்களாக பிரிக்குது. சரிங்களா? ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது அக்கோணத்தின், நம்ம எடுத்துக்கிட்ட கோணம் என்னது? ஏ. அக்கோணத்தின் எதிர்பக்கம்னா என்னது? இங்கே பாருங்க, இந்த பக்கம் எதிர்பக்கத்தை உட்புறமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்லங்க அந்த கோணம், அந்த கோணத்தின் அடங்கிய பக்கங்களின் விகிதங்களிலே பெருக்கிதான். பாருங்க, இந்த கோணம் எந்த பக்கத்தில் இருக்கு? ஏபிங்கிற பக்கமும் ஏசிங்கிற பக்கமும் உருவாக்குறது தான் இந்த ஏங்கிற கோணம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிற கோணத்தை எந்த பக்கம் உள்ளடக்கி இருக்கு? ஏபிங்கிற பக்கமும் ஏசிங்கிற பக்கமும் அதோட விகிதம் ஏபி பை ஏசி ஆனது இந்த எதிர்பக்கம் இருக்குல்லங்க, இந்த ஏங்கிற கோணத்தோட எதிர்பக்கம் என்ன? பிடி பை டிசி அல்லது சிடின்னு போட்டுக்கலாம். இது ரெண்டும் சமம்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா?